ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் போட்டுருக்கோம். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க தான். பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது சரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சில்கில் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா துளி பிராண்ட் நீடல் நம்பர் 14 தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சரி த்ரெட்டில் போடுறதுக்காக எப்பவும் போல் நம்ம ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு 1 இன்ச் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அகெயின் இந்த ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அகெயின் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங்காக த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்து அகெயின் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இதுதாங்க நம்ம கண்டினியூவாக பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி சரி த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் போகும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போது நம்ம எண்டு நோட் போட போகிறோம். அதுக்கு எப்போவும் இந்த லாங் இருக்கிறதுக்குள்ளே அந்த ஷார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை பிடிச்சி எப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். மோர் வீடியோஸ்க்கு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஆர் ஈஸி.